மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 திட்டம் எப்போது தொடங்கப்படும்? நிதி அமைச்சர் சொன்ன குட் நியூஸ். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குடும்ப தலைவிகளுக்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 திட்டம் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்து நிதி அமைச்சர் மரியா வில்சன் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் தகுதி உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் நடைமுறைக்கு வந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். அன்று முதல் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி தகுதி உள்ள குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 1.31 கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தை தொடர்ந்து இந்த திட்டம் மற்ற மாநிலங்களிலும் தேர்தல் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு வரவேற்பு பெற்றது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் த.வே.க. ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதியை அளித்தார் விஜய். அந்த வகையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்துள்ளது. அதனால் தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியின்படி ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு குடும்ப தலைவிகளிடம் எழுந்துள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீலனை செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 2026 மாதத்திற்கான கலைஞர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என கடந்த மே மாதம் தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. தொடர்ந்து மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த மாதம் 15ஆம் தேதி சரியாக வரவு வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதமும் சரியாக 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் த.வே.க. அரசின் நிதி அமைச்சர் மரியா வில்சன் தமிழ்நாடு அரசின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். எனவே த.வே.க. அளித்த அனைத்து குடும்ப தலைவிகளுக்கான மாதம் ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. சென்னையில் நிதி அமைச்சர் மரியா வில்சன் செய்தியாளர்களை சந்தித்த போது மகளிருக்கு ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை வரப்போகும் நாட்களில் முதலமைச்சர் அறிவிப்பார் என தெரிவித்தார்.